சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, ஒரு நிமிஷம். வேண்டாம்ப்பா. கொஞ்சமா, கொஞ்சம். சரியாயிடு. என்னம்மா, என்னையே அப்படியே பார்த்துட்டு இருக்க? என் பிள்ளை செல்வம் என்னை தேடி என்கிட்டயே வந்துட்டா. இனிமே எனக்கு என்னடா வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட செல்வம் செல்வம்னு பித்து பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்ததா வெண்ணிலா சொன்னா. உடம்பெல்லாம் அனலா கொதிச்சுதான். நீ வந்த உடனே அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையேன்னு வெண்ணிலா ஆச்சரியமா சொன்னா. இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம்? நீ ஏன் பிள்ளையா திரும்பி வந்ததுதான். இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு குணமா இருக்குமா? செல்வம், நீ மட்டும் வரலன்னா ஆஸ்பத்திரி மருந்து அடுத்த படுக்கையா கூட இருந்திருப்பேன். ஏமா அப்படிலாம் சொல்ற? அதுதான்ப்பா உண்மை. செல்வம், நீ என் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குடா. இது மற்றவங்களுக்கெல்லாம் புரியுதோ இல்லையோ, உனக்கு புரிஞ்சா போதும்டா. சரிம்மா, சரி. நீ முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. இந்தா கொஞ்சம் சாப்பிடு. நீ வந்ததுல என் மனசு நிறைஞ்சிருக்கு. வயிறு பசிக்கல. மருந்தெல்லாம் நிறைய சாப்பிடணும். வயிற்றுல கொஞ்சமாவது ஏதாச்சும் இருக்கணுமா? எனக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வேணாண்டா. அதான் இப்ப எனக்கு உடம்பு சரியா போச்சே. உடம்பு சரியாயிருச்சுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கமா? ஆனா காய்ச்சல் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும்மா. மருந்தெல்லாம் சாப்பிட்டாதான் அந்த காய்ச்சல் முழுசா சரியாகி நைட்டும் நல்லா தூக்கம் வருமா. எனக்காகமா ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிடு. செல்வம், நீ சாப்பிடல? நான் வீட்லயே சாப்பிட்டேம்மா. இந்தா. செல்வம், என்னாச்சுப்பா? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லையம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? என்னன்னு சொல்லுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்தா. அம்மா கேட்குறேன்ல, என்னன்னு சொல்லு. சொல்லுடா. மகா பத்தி யோசிச்சுட்டு இருந்தம்மா. சரி, அதை விடுமா. இந்தா, நீ சாப்பிடு. சொல்ல ஆரம்பிச்சிட்ட, எதுக்கு பாதியில் நிறுத்துற? மனசுல பட்டதை முழுசா சொல்லிடு. என்ன நானும் தெரிஞ்சுக்கணும்ல. கடைசி வரைக்கும் நீங்க யாருமே மகாவை புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. அவ பொய் சொல்லிட்டா, ஏமாத்திட்டா, இதை மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர அவ எவ்வளவு நேர்மையானவன்னு இந்த வீட்டில் யாருமே யோசிக்கவே இல்லைம்மா. பணம், வசதி இதெல்லாமே தான் முக்கியம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பணம், வசதி எல்லாமே மகாவோட நல்ல குணத்துக்கு முன்னாடி
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. மகா இது வரைக்கும் நம்ம வீட்டில் யாரை பத்தியுமே தப்பா பேசினது இல்லைம்மா. நீ அக்கா 2 பேரும் இது வரைக்கும் மகாவை எவ்வளவு திட்டிருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் மகா உன்னை பத்தியோ அக்காவை பத்தியோ ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது இல்லைம்மா. நாங்க 2 பேரும் தண்ணி கொடுத்துன போனப்ப கூட அதான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டுமே, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை, நமக்கு பிறக்க போற குழந்தைங்க இதை நோக்கி போவோன்னு கூட அவ சுயநலமா யோசிச்சது கிடையாதுமா. பொதுவாகவே பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம அக்காவையும் சேர்த்துதான் பொண்ணுங்களுக்கெல்லாம் பிறந்த வீடுதாம்மா முக்கியம். ஆனா மகாக்கு எப்பவுமே அவ பிறந்த வீட்டுல எந்த அளவுக்கு, அந்த வீட்டுல எந்த அளவுக்கு பாசமோ அக்கறையோ காமிச்சாலோ அதே அளவுக்கு தான் நம் வீட்டு ஆட்கள் மேலேயும் அவ காமிச்சா. எவ்வளவுதான் பண வசதி எல்லாமே இருந்தாலும் தனக்கு வரப்போற பொண்டாட்டி தான் அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும் தான் ஒவ்வொரு பையனும் ஆசைப்படுவான். நானும் அப்படிதான். மகா கிட்ட பணம் வசதி இதெல்லாம் வேணா இல்லாம இருக்கலாமா, ஆனா மகா அளவுக்கு ஓ மேல யாராலையும் பாசம் வைக்க முடியாதுமா. இந்தம்மா மகா பத்தி சொல்லுன்னு நீதாம்மா கேட்ட. நானும் சொன்னேன், ஆனா சொல்றது கூட கேட்காம நீ தூங்கிட்ட. பரவாயில்ல விடுமா, நான் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு கதறினாலும் சரி, மகா பத்தி நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க போறது இல்ல. பரவாயில்லம்மா, நான் தான் வந்துட்டல்ல, இதுக்கு மேல உனக்கு ஒன்னும் ஆகாது. ஓ கூடவே தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல உன் பிள்ளையாவே இருந்துட்டு போயிடுறோம். நல்லா தூங்கு.